பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இன்றைக்கு செய்திக்காக நம்ம எபிரேயர் நிருபத்தில் நாம் திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் நிருபத்தில் திருப்பிக் கொள்வோம். 12ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி 22வது வசனம் முதல் 24வது வசனம் வரையும் நம்ம வாசிப்போம். எபிரேயருக்கு நிருபம், நீங்களோ சியோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் நாவருக்கும் நியாயாதிபதியாய் இருக்கிற தேவன் இடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவிகள் இடத்திற்கும் புதிய உடன்படிக்கையுடைய மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசுவதை பார்க்கிலும் நன்மையான ரத்தமாகிய தெளிக்கப்படுகிற இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர். இந்த வாக்கியத்தோடு கர்த்தர் நம்மோடு இடைப்படுவதற்காக எல்லா சோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் இன்றைக்கும் எங்களோடு நீர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு பிரசங்கத்துடைய தலைப்பு, நீங்கள் சீயோன் மலையின் இடத்தில் வந்து சேர்ந்தீர்கள். நம்ம இன்னும் சேரலை. அதனால் அந்த எபிரேயன் ஆக்கியன் வந்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஒரு நாளிலே சேர்க்கப்படுவார்கள் என்கிற அந்த விசுவாச வார்த்தையை ஆவியானவர் மூலமாக நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. எபிரேயர் நிருபத்தில் அநேக சத்தியங்கள் தூதலை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து, மனுஷனை குறித்து எத்தனையோ சத்தியங்கள் எழுதப்பட்டாலும் ஒரு மேலான சத்தியத்தை இங்கே சொல்கிறார். ஆக இந்த மேலான நம்முடைய நோக்கம் அதுதான். எப்படியும் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம சேரணும். அதான் அங்கே சொல்கிறார். நீங்கள் சீயோன் மலையின் இடத்தில் வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. அந்த சேர்ந்துட்டாலே அங்கே இருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், பார்க்கவும் முடியும். அதற்காக நம்ம பிரயாசப்படுகிறோம். அதற்காக தான் நம்ம பந்தயச்சாலையில் நம்ம ஓடுகிறோம். ஆக நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் நம்ம சிந்திக்கணும். அங்கே சேரக்கூடியவளாக இருக்கிறோமா, அல்ல நடுவழியில் நின்று கொண்டு இருக்கிறோமா, அது வழி மாறி நம்ம போய்கொண்டு இருக்கிறோமா, அல்லது பின்வாங்கி நம்ம இருக்கிறோமா, இயேசுவை மறுதலித்து இருக்கிறோமா என்பதை, அல்லது சத்திய பாதையில் உறுதியாய் இருக்கிறோம் என்பது நம்ம தான் கேட்டுக்கணும். நம்மளை கேட்டு நம்ம சரியாக இருந்தால் கடைசி நாளில் இயேசுவே சொல்வார், வாங்க பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் உள்ளே என்ன செய்யுங்க, வாருங்கள். ஒரு அலை சொல்லலேலுயா. அப்படி வரவேற்கக்கூடிய இடத்துல இருக்கலாம். நான் இதை வசனம் தியானிப்போம். கொஞ்சம் இப்படி சிந்தித்தேன். நம்ம எல்லாம் கூட்டு குடும்பங்கள் நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். சில நேரங்களில் வந்து வேலை நிமித்தமாக தூரமாக திருமணமானவர்கள் தூரத்தில் போயிடுவாங்க. அவங்க அடிக்கடி சொந்த வீட்டுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ அவங்க பெற்றவர்கள் கேட்பாங்க, ஒரு தடவையாவது நீங்கள் என்ன செய்யுங்க, ரொம்ப வருஷமாச்சு இல்லையா, நீங்கள் ஒரு தடவையாவது நீங்கள் வாங்க என்று கூப்பிடுவாங்க. அப்போ ஒரு 4 டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த நாள் நாங்கள் வந்துடுறோம் அப்படின்ட்டு. அப்போ அந்த நேரத்தில் கூப்பிட்டவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ நாங்கள் போனால் அன்றைக்கி போனால் கிட்டத்தட்ட ஒரு 50 ஃபோனு வந்து எங்கே வந்துட்டேன் எங்கே அப்படி தான் கேட்பாங்க. அப்போ அப்படி அவங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படி கேட்கும்போது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அங்கே வீட்டில் நினைப்பாங்க இல்லையா, அப்போ அவள் புறப்பட்டாளா அப்படின்னு கேட்பாங்க. அவள் எங்கே புறப்படுறா, இன்னும் தூங்கிட்டு இருக்கிறான் அப்படிம்பாங்க. சிலர் புறப்படுவாங்க, சிலர் தூங்கிட்டு இருப்பாங்க. இதை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அங்கே சேரக்கூடிய பரலோக ராஜ்யம்.
ஒரு வேளை அவங்க எழுத்தின்படி அந்த தாமதம் தூங்கினாலும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் சியோன் மலையிடத்தில் சேரக்கூடிய நம்ம ஜீவிதத்திலும் தூங்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு அலையா நம்ம எல்லாரும் நம்ம சொல்ல முடியாது. அதான் அவர் சொன்னார் இல்லையா, தூங்குறவனாவது எழுப்பில்லை, தூங்குறவனை போல நடிக்கிறவனை எழுப்ப முடியாதுங்கிற. அப்போது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை சிலருக்குள்ளே நல்லா இருக்கு, சிலருக்குள்ளே தூங்கி தான் இருக்கு. பைபிளில் என்ன சொல்ல, தூங்குற நீ மரித்தோரை விட்டு என்ன செய்ய, எழும்பு, அப்போ தான் கிறிஸ்து பிரகாசிப்பார். ஆகவே நம்முடைய சரீர நித்திரை குறித்து சொல்லலை, நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களில் அந்த நித்திரை மரணத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறத மரித்தோரை விட்டு எழும்புங்கிற. சொல்லுங்களே லூயா, கரங்களை பற்றி சொல்லுங்களே லூயா. சிலரை கேட்டிங்கன்னா அவன் எப்போவுமே ரெடி ஆகிட்டான், அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி நம்ம இருக்கணும். எப்போதும் தேவனை சந்திப்பதற்கு எல்லா விதத்திலும் தகுதி உள்ளவளாக இருக்கு. இன்னும் சில நேரங்களில் அடுத்தது ஃபோன் வரும், எழும்பிட்டா இப்போ தான் ஆயத்தம் பண்ணிகிட்ருக்குறேன் அப்படிம்பாங்க. தன்னை ஆயத்தம் பண்ணுக்கிறேன், ஏன்னா எல்லாம் ஆயத்தம் பண்ணணும் இல்லையா, பொருளை எடுக்கணும், ட்ரெஸ் மாற்றணும், குளிக்கணும், கூட கூட்டி போகிறவங்களெல்லாம் பார்க்கணும், ஆயத்தமாக இருக்கிறார். இப்போ நம்ம வாழ்க்கையில் அவர் சொன்ன பின்னாடி ஆயத்தம் இல்லை, எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும். சொல்லலே இல்லையா. அவங்களுக்கும் நமக்கும் ரொம்ப வித்தியாசம். உன் தேவனை சந்திக்க இந்த பிரகாரமாக ஆயத்தப்படி. ஏன்னா இவங்களாவது கூப்பிடுவாங்க, ஆனால் அவர் சொல்கிறது இல்லை, சொல்லாமல் வருகிறார். நம்ம எதிர்கொண்டு போகணும். ஆக சொல்லாமல் வருவதனால எப்பொழுதும் நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். சொல்லுயா. அதான் ஆண்டு சொல்கிறார், சீசர்களுக்கு அத்தான் சொல்கிறார், வருகை குறித்து பேசும்போது இதெல்லாம் இருக்கட்டும், நீ ஆயத்தமாறுன்ட்டார். ஆக எப்போதும் அந்த சியோன் மலையிடத்திற்கு நம்ம சேர்வதற்கு ஆண்டுடைய வருகை எப்போ வரும் என்பதை அறிந்து அந்த ஆயத்தம் உள்ளவளாக இருக்குது. சொன்னலையா. பைபிளில் நல்லா தெரியும், ஆயத்தம் உள்ளவர்கள் ஆயத்தம் இல்லாத 10 கன்னிகை நல்லா தெரியும். ஆனால் 5 பேர் ஆயத்தமாக இருந்தாங்க. ஆயத்தம் என்ன, எதெல்லாம் நம்ம கொண்டு போகணுமோ அது தான் ஆயத்தம். ஆனால் அந்த 5 மனவாட்டிகளில் ஒரு மனவாட்டி அவன் கொஞ்சம் ஆயத்தம் இல்லாமல் தான் போனாங்க. மணவாளனை அவர்களால் சந்திக்க முடியல. சொல்லுங்களேயா. ஆக நம்ம ஆவிக்குரியவர்கள் எப்பொழுதும் வருகை வருமோ அப்போ நம்ம ஆயத்தமாக இருக்கும். இல்லாண்டவரை நான் ஆயத்தம் பண்ணிட்டு வரேன்னு விட்டு போயிடுவார். இப்படி சில நேரங்களில் நம்ம பார்க்குறோம். அப்படியா அவங்க இன்னும் புறப்படலையான்னா இதை இப்போ தான் புறப்படுறாங்க அப்படிங்கிறார். ஆனால் நம்ம எப்போதும் புறப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். சொல்லலையா. எப்பொழுதும் நம்ம புறப்படுறதுக்கு ஆயத்தமாக இருக்கும். காலை தாமதம் பண்ணக்கூடாது. தூக்கமே சில நேரங்களில் ஒருவனுடைய தூக்கம் அவனுக்கு தரித்திரத்தை கொண்டு வருமா. நிறைய பேர் அதை புரியாமையில் தூங்காத நேரத்தில் தூங்கிறாங்கன்னா அது ஒரு தரித்திரங்கிறார் பைபிளில். ஆவிக்குரிய வாய்க்கில் அப்படி வராதபடி எப்போதும் அந்த தேவனை இந்த பூமியிலிருந்து என்றைக்கு அழைத்தாரோ எல்லா விஷயத்திற்கும் அவரை சந்திப்பதற்கு வருகையில் நாம் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கணும். சொல்லுயா. அப்படியே நீங்கள் அந்த வாகனத்தில் வந்துட்டே இருப்பாங்க. வந்துட்டே இருக்கும்போது இவங்க போன எங்கே வந்துட்டுருக்க ஆண்டு கேட்குறார், நம்மளே கேட்பார், நீ எப்போ வந்துட்டுருக்கிற, நீ எந்த இடத்துல வந்திருக்கிற என்பதை, எந்த விதத்தில் வந்திருக்கிற. இப்போ வந்து சேருகளின்னா அந்த சேரக்கூடிய இடம் ஒன்று இருக்குது. யார் இடத்துல சேரணும்னு 2 இருக்குது. இயேசுனை சேரணும், பரலோகராஜ்யம் சேரணும். இந்த 2 காரியத்தை கேட்டுட்டு நம்ம பிரயாணங்களை, ஆவிக்குரிய பிரயாணத்தை அப்படி அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பார். சொல்லுயா. அதுக்கு தக்க பதில் சொல்லணும். சில நேரங்களில் உங்களை அனுபவம்லாம் தெரியும். கொஞ்சம் தூரம் அவங்க போவாங்க, போன உடனே அவங்க அடுத்தது விசாரிப்பாங்க, எங்கே வந்துட்டுருக்கிறேன்னா பெட்ரோல் தீர்ந்துருச்சு, அதனால்
வரல, நமக்கு இன்னும் அதெல்லாம் ஏற்றிட்டு தான் வரணும். ஆக போகும்போது அதெல்லாம் சரி இருக்கணும். இப்போ இந்த மனவாட்டிகள் பாருங்கள், தங்க கூட அவங்க மனவள் சந்திக்கத்தக்க எண்ணெய் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. ஆனால் இவங்ககிட்ட அந்த எண்ணெய் குறைஞ்சி போச்சு. அல்லேலூயா. அப்போ நம்ம ஜீவிதத்தில் அபிஷேகம் குறையக்கூடாது, ஆவியினுடைய பிரசன்னம் குறையக்கூடாது. இப்போ பலருடைய வாழ்க்கை என்னென்னா பாதி வழியில் நின்று இருக்கு. எது இல்லை? அபிஷேகம் இல்லை, ஆவியின் நிறைவு இல்லை. அன்றைக்கு அந்த அபிஷேகம் இருந்தது, இன்னைக்கு இல்லை. அப்போ நம்மளுடைய இந்த மோட்ச பிரயாணம் என்கிற புக்கு இருக்கு. அதில் நம்ம வண்டி எங்கே நிற்குதுன்னா அபிஷேகம் இல்லாமல் அநேகருடைய ஜீவிதங்கள் பாதியிலே நிற்குது. அல்லேலூயா. கையில் வச்சு சொல்லுங்களேலூயா. அப்படியே நீங்கள் போனீங்கன்னா கூட எனக்கு நிறைய சம்பவம் நடந்திருக்கு. வழி மாறி போயிடுவோம். ஐயோ நம்ம தப்பாக வழியை வந்துட்டோமே, அப்படி திரும்பி டேர்ன் பண்ணி போடுறோம். இப்போ நம்ம தேவனுடைய வழியில் சரியாக நடந்தோம். அதுக்கு தான் விசாரிக்கணும். பூர்வ பாதை என்பது விசாரித்து நீ இடது பக்கம் வலது பக்கம் சாயாமல் அந்த பார்வையில் நீ பாதையில் நடன்னு விசாரிக்கணும். ஆக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரத்தில் விசாரிக்கணும். நான் இதுவரை வந்தது சரியா, இனி நான் போகிற பாதை என்ன என்று விசாரித்து நம்ம அடியை வைத்து ஆவிக்குரிய பயணம் செய்யணும். அல்லேலூயா. நிறைய பேர் ஆரம்பத்திலேருந்து அவருடைய வழி சரியாக தான் இருந்து இப்போ ட்ராக் மாறிட்டாங்க. ட்ராக் மாறக்கூடாது. நம்ம போகிற வழியில் நம்ம தப்பாக நடத்துகிற பாதை கிடையாது. எபிரேயர் நிருபத்தில் 12:1 எழுதுவேன், நமக்கு நியமித்த லக்கை நோக்கி. அல்லேலூயா. அதில் இடது வலது பக்கம் சாயாமல் நீங்கள் அதை சேருங்கன்னு எழுதுறாரு. நம்ம சில நேரங்களில் நம்முடைய வழிகள் மாறுகிறது, நம்முடைய பார்வை மாறிவிடுகிறது. இதனால் மீண்டும் அந்த வழியில் வருவதற்கு ரொம்ப சிரமப்படுறோம். ஆக மீண்டும் அந்த இடத்துல எங்கே வழி விட்டோமோ, எங்கே வழி விழுகணுமோ அதிலிருந்து மீண்டும் பயணம் செய்யும். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்களேலூயா. சில நேரங்களில் அங்கெல்லாம் செக் போஸ்ட்டில் செக் பண்ணுவாங்க. அப்போ நம்ம அடிக்கடி நம்ம ஆவியானுடைய பரிசோதனைக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்மக்கிட்ட ஆவிக்குரிய தன்மை எல்லாம் இருக்கா? ஞானஸ்நானம் எடுத்த அனுபவம், பரிசுத்தாவியை பெற்ற அனுபவம், சத்தியம் நிறைந்த பாதையில் அடிக்கடி நான் வாழ்க்கை சரியாக இருக்கான நம்மையே ஆவியை நம்மளை செக். சில நேரங்களில் நம்ம போகிறோம் அப்படின்னா நம்மளே அடுத்த வண்டியை மோதிடுவோம். மோதுறதுனால சில சம்பவம் நடக்கும், காயங்கள் ஏற்படும். அல்லேலூயா. இந்த காயம் எது ஏற்படுதுன்னா பைபிள் இருக்குது. அவரே காயத்தை ஏற்படுத்துகிற, அவரே நம்ம தப்பு பண்ணால் காயம் வரும். சில நேரங்களில் இப்போ எருசலேமிலேருந்து எரிகோவுக்கு போனவன் காயப்பட்டு நிற்கிறான். சில நேரங்கள் நம்ம கவனக்குறைவாக இருப்பதினால எதிராக வந்தவனுக்கு காயம், நமக்கு காயம் உண்டாகுது. அந்த போகிற பாதை கவனமாக நான் போகணும். அல்லேலூயா. அப்போது எத்தனையோ ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது அதெல்லாம் மன்னித்து நமக்கு திராசரசத்தை எண்ணெயும் வார்த்தை காயங்களை கட்டினது போல் கட்டிட்டு வர்றாரு. அது வேறு விஷயம். அது ஏன் அந்த காயம்? நம்ம செய்கிற தவறு. நாம் தவறு செய்யும் போது அவர் சின்ன சிச்சை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய சிச்சை அற்பமாக எண்ணாதுங்கிறார். ஆகவே அப்பப்போ சின்ன சின்ன ஒரு காயத்தை அடி கொடுத்து நம்ம சரியான பாதையில் நடத்துகிற தேவன். இன்னும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம இதை புரிந்து கொள்வதற்கு விபத்தே ஏற்படுகிறது. விபத்து ஏற்பட்டு மரணமே ஏற்படும். நம்ம நிறைய பேப்பரில் வாசிக்கிறோம், திருமணமானவர்கள் அவங்க சொந்த வீட்டுக்கு போகும்போது விபத்தாகி மரித்து விட்டார்கள். அல்லது அடக்காரனை செய்துவிட்டு குடும்பமாய் திரும்பும்போது குடும்பமே மறித்து விட்டார்கள். இப்படி நிறைய செய்து ஃபாரினர் வரவங்க ஃப்ளைட்டில் இறங்கி சொந்த வீட்டு வருவதற்குள்ளாக விபத்தாகி மறந்து. அப்போ ஆவிக்குரிய விபத்து என்பது என்னென்னா பாவத்தில் விழுவது விபத்து. அல்லேலூயா. பாவத்தில் விழுவது. ஏன்னா பைபிளில் நமக்கு நல்லா தெரியும், பாவம் செய்கிற ஆத்மா சாகும், நம்ம உயிரோடு தான் இருப்போம். இப்படி நம்முடைய வழியில் அங்கே சேரக்கூடாத
பரலோகத்துக்கு சேரக்கூடாத சில பாவத்தில் விழுந்திருக்கிறோம். அதில் தான் நம்ம மறுபடி எழும்பணும். அலேலுயா, கரந்த சொல்லுயா. அதில் எழும்பணும். எந்த இடத்துல விழுந்தோம், எந்த விஷயத்தில் விழுந்தோம், எந்த பாவத்தில் விழுந்தோம் என்பதை அறிந்து மீண்டும் சரியாக நம்மை சரி பண்ணி சுத்திகரித்து நம்ம பரிசுத்தப்படுத்தி கொண்டு நேராய் போனால் நம்ம எதிர்பார்க்கிறவர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த வீட்டுக்குள்ளே போனால் வாங்க நல்லபடியாக நீங்கள் சேர்ந்துட்டீங்களே அல்லேலுயா. ஆண்டவர் தான் சொல்வார். ஆனால் பல தடைகள் இருக்கும் இடையிலெல்லாம். அதை தாண்டி ஆண்டு சொல்ல பரவாயில்ல, இத்தனை சூழ்நிலைகளும் நீங்கள் வந்து சியோனுக்கு வந்து சேர்ந்து விட்டீர்களே அல்லேலுயா. போனவங்க வெளியவா நிப்பாட்டிருப்பாங்க, உள்ளே வாங்க வாங்க இலை பாருங்க, ரெஸ்ட் எடுங்க, அவளுக்கு அந்த பேனெல்லாம் போட்டு கொடுங்க அப்படின் போது இயேசு கிறிஸ்து நம்ம வரவேற்கிறார். வாங்க பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவளை உள்ளே வாருங்கள், உலகம் உண்டான முதற்கு உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற உள்ளத்தையெல்லாம் நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுங்கள். ஒரு அல்லேலுயா. வாங்க உங்களுக்காக கட்டின எல்லாத்தையும் பாருங்க என்று அவர் நம்மை இந்த சியோன் மலையிடத்திலே சேரும்போது அப்படி சொல்லி நம்ம வரவேற்பார். அல்லேலுயா. அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும்னா விருந்து, தடபுடான விருந்து இருக்கும் நமக்கு அங்கே விருந்து. அல்லேலுயா. 7 வருஷம் விருந்து. இந்த உலகத்தில் நீங்கள் சாப்பிடாத விருந்து, கொழுத்து எல்லாமே முதல் தரமான விருந்து. ஒன்றும் இல்லை, நம்ம 3 நாள் இருந்துட்டு வந்துடுவோம், சில 1 நாள் இருந்துட்டு வந்துடுவோம். நமக்கு 7 வருஷம் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து. அல்லேலுயா. கையில் சொல்லுங்களேலுயா. அதுதான் இங்க சொல்றாரு, நீங்க சியோன் மலையினிடத்தில் வந்து சேர்ந்தீங்க. ஆக இந்த சியோன் மலை என்பது எழுத்தின்படி ஒன்று இருந்தாலும் ஆவிக்குரியபடி நீங்களும் நானும் சியோன் தான். பரலோகராஜ்யம் என்பது பரமசியோன். அவர் சியோன் மலையிடத்தில் நிற்கக்கூடியவர் இயேசு. அல்லேலுயா. ஆக எப்போ நம்ம சியோனா மாறுறோம் அப்படின்னா, என்றைக்கு நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நம்ம சியோனா மாறிடுறோம். அல்லேலுயா. அந்த பயணம் நமக்கு ஆரம்பிக்கப்படுகிறது. அதான் சியோன். ஆக இடத்தின்படி இருக்கிற இந்த சியோன் இருக்க, அதற்கு நிறைய குணாதிசயங்கள் இருக்கு, நல்ல ஒரு ஆவிக்குரிய சத்தியங்கள் இருக்கு. அப்போ அந்த சியோனுடைய அனுபவம், அந்த சியோனுடைய குணங்கள், அந்த சியோனுடைய நல்ல விசேஷங்கள் நமக்குள் இருந்தால் அல்லேலுயா. கையில் சொல்லுங்களேலுயா. நம்மள பைபிள் அர்த்தம் சியோன் குமார்த்தியேங்கிறார். சியோன் குமாரர்களே என்று பைபிள் இருக்கு. அப்போ நம்ம அந்த அனுபவங்கள், அந்த குணங்கள், நாம் தியானிக்க போகிற அந்த பண்புகள், அந்த ஆவிக்குரிய சத்தியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் நாம் தியானிக்கிற இந்த தலைப்பின்படி அந்த சியோன் மலையிடத்தில் நம்ம சேரலாம். அல்லேலுயா. நமக்கு முன்பாக முற்பிதாக்கள் சேர்ந்து விட்டார்கள். கிபிக்கு முன்னாடான சரி, கிமு முன்னு கிபி, அது 2 பழையப்பட காலமானாலும் புதிய இயேசுக்கு பிறப்புக்கு முன்னாடி ஆனாலும் நிறைய பரிசுத்தவான்கள் அங்கே சேர்ந்துட்டாங்க. ஒருவேளை நாம் இந்த இன்னும் அநேக வருஷங்கள் வாழ்ந்தாலும் நாம் சேர வேண்டிய இடம் அந்த இடம் தான். அல்லேலுயா. ஒருவேளை நமக்கு பாக்கியம் கிடைத்தால் உயிரோடு நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம், அவ்வளோதான். ஆனால் அந்த அனுபவம் நமக்கு வேணுங்கிறார். அது என்ன அனுபவம், சியோன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசித்து பாருங்க. எபிரேய சங்கீதம் 29ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. மகிமையை செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுதுக்கும். இந்த சங்கீதம் 50 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சியோன் பூர்ண வடிவமுள்ள சியோன். அல்லேலுயா. அந்த பூர்ண அந்த வடிவம் என்பது
அழகானது அப்படின்னு அர்த்தம். தேவன் படைத்த இந்த உலகத்தை பார்த்தா எவ்வளோ அழகா, இயற்கைகள் அழகா இருக்கு. சில மனிதர்கள் கட்டப்பட்ட வீட்டை பார்த்தா அப்படியே நின்றுடும், அவ்வளோ அந்த வீட்டை அழகா இருக்குங்கிறான். தேவனுடைய சிருஷ்டிப்பில் கூட அநேகன் என்ன செய்கிறாங்க, அழகா இருக்கிறாங்க. ஆக பூர்ண வடிவமுள்ள சியோன் அப்படிங்கிறார். அப்படின்னு என்னன்னா, நீங்களும் நானும் ஒரு ஆவிக்குறை அழகா மாறணுமா? அல்லேலூயா. அந்த அழகான இடத்திற்கு நாம் போக வேண்டும் என்றால் நாம் ஆவிக்குரிய அழகானவளாக மாறணும். பாடலெல்லாம் பாடணும். என்ன பாடு? அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தலத்தில் அழகாய் நிற்கும் யார். அடி பாடுங்க பாப்பா. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவரம் இயேசு பொற்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவரம் இயேசுவின் தலத்தில் அழகாய் நிற்கும். அப்ப எது அழகு? நம்மை அழகுபடுத்துவது என்ன? அலங்காரம் இருந்தால் தான் அழகு இருக்கும். ஒரு கட்டிடத்தை அதனுடைய அலங்காரத்தை பார்த்து தான் அழகா இருக்கும்பா. ஆக அலங்காரம் இல்லாமல் அழகு வராது. அதான் அலங்கார வாசல் என்று ஒரு பாடல் நம்ம பாடணும். அப்போ அது அழகானதுன்னு அர்த்தம். ஆக அந்த சீயோனுடைய அனுபவம் எப்படி அழகாக இருக்கிறதோ, அலங்கரிப்பாக இருக்கிறதோ, நம்ம வாழ்க்கையிலும் அழகாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உலக மனிதர்கள் எதை அழகும்பாங்க? புறம்பான அலங்கரிப்பு தான் அலங்காரம்பாங்க. இன்னைக்கெல்லாம் நீங்கள் அழகு சாதன கடைக்கு போயிட்டாங்கன்னா அழகு இல்லாதவனையும் அழகுப்படுத்திடுவாங்க. ஆனால் 46,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் கொடுத்தாருதான். அது நிரந்தரமான அழகு அல்ல. சூரிய வெளிச்சம் தான் கரைந்து போகிற அழகு. அல்லேலூயா. மழை பெஞ்சா காணால் போன அழகு, அவங்க முகம் கழுவினாலே போயிடும். அந்த அழகை சொல்லலை. ஆனால் நமக்கு வெளிப்புறமும் ஒரு அழகு வேணும், அலங்காரம் வேணும். ஆனால் தேவன் நமக்குள்ளே எதிர்பார்க்கிற புறம்பான அழகும் உள்ளான அழகை பார்க்கிறார். அல்லேலூயா. கரையில் வந்து சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. அதுதான் இந்த வாசிக்கப்பட்ட அந்த சங்கீதத்தில் 29ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது வாசிங்க. கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். அப்ப எது அலங்காரம்? பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுங்க. அப்ப எது அலங்காரம்? நமக்கு பரிசுத்தம். அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரம், அதுதான் நம்ம அழகை கொண்டு வரும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை தேவன் என்ன செய்ய முடியாதா? தரிசிக்க. அப்ப எங்க போக முடியும்? பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் இருக்கட்டும்ங்கிறார். இப்போ நான் வெண்வசனம் தரித்து இருக்கிற போதும் உங்களுக்கு தெரியும். இந்த வெண்வசனம் உடுத்துவதனால பரிசுத்தம் வருமா அப்படின்னு அது கிடையாது. சிலெல்லாம் வெண்வசனம் உடுத்தி என்னென்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஒரு ஆளே சொல்லலேலூயா. சிலர் வெண்வசனம் உடுத்திற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்கிறது நமக்கு தெரியும். ஆக எவைகள் நமக்கு பரிசுத்த அலங்கார அழக கொண்டு வரணும்னா, நமக்குள் இருக்கிற தேவன் விரும்புகிற பரிசுத்தமான ஜீவியம்தான் நமக்கு நம்முடைய சீயோனை போல அதை அழகாய் நம்மை மாற்றும். ஒரு அலே சொல்லலேலூயா. ஏன் அப்படின்னா அவர் பரிசுத்தமானவர், அவர் நம்மை காட்டிலும் அழகானவர். சாம்தவரெல்லாம் பாடுவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அவர்தான் இயேசு. அல்லேலூயா. அப்போ அந்த அழகான தேவன் அவர் சந்திப்பதற்கு நம்மை ஆவிக்குரிய அழகப்படுத்துகிறார். எஸ்தரை அழகப்படுத்தினார்கள். கன்னிமாடத்தில் ஏகாயனுடைய வார்த்தையின்படி, முர்தெக்காய் சொல்லின்படி
அப்படி நம்ம இந்த சபையில் தேவன் நம்மை ஆவிக்குரிய சத்தியங்களினாலும் உபதேசத்தினாலும் நம்மை அழுகுபடுத்துகிறவர். நிறம் அல்ல. ஒரு அலே சொல்லலே லூயா. நிறம் அல்ல. ஆண்டவர் பார்க்கிற அந்த பரிசுத்தம்தான், அந்த அலங்காரம் தான் நம்மை அழுகாக மாற்றுகிறது. அலே சொல்லலே லூயா. சீக்கிரமாக வாசிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை 1 தீமோத்தேயு 2:10 வாசிங்க வாசிங்க வாசிங்க. மாறி மாறி வா. நல்ல கவனிங்க. அன்று சொல்றாரு, தகுதியான வசனத்தினால நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவென்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் அலங்கரித்தார்கள். அலைச்சுங்களேலுயா. அப்ப எது அழகு, எது அலங்கரிப்பு? ஞானம், தெளிந்த புத்தி. ஆக தங்களை அவர்கள் தேவனுக்கென்று இதனால அலங்கரித்தார்கள். அலைச்சுங்களேலுயா. அப்ப அந்த சுபாவம் தான் நம்மை அழகுபடுத்துகிறது. சிலரெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். உங்கள் வாழ்க்கையில் எல்லா பார்வைக்கும் நல்லா இருப்பாங்க. அவங்களுடைய செய்கை பார்த்தோன்னா முகம் சுளிக்கிற மாதிரி ஆகிடுது. இப்படியா அப்படிங்கிறாங்க. ஆக அந்த நற்கிரிகள் தான் அந்த தெளிந்த புத்தியினால தான் நமக்கு அதை அலங்காரமாக மாற்றி, தேவன் அதை அழகாக நம்மை மாற்றி சீயோன் மலையிடத்திலே சேர்க்கக்கூடியவளாக அந்த அழகு நம்மை மாற்றுது. அலே சொல்லலையா. கையில் வச்சலையா. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோன்னா, புறம்பாக நம்ம அழகாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளமும் அலங்கோலமாக இருக்கிறது. அலையா. அலங்கோலத்தை மாற்றணும். நம்ம உள்ளுக்குள் இருக்கிற அலங்கோலத்தை மாற்றி அதை அழகப்படுத்துவதற்கு நற்கிரைகளினாலும் தெளிந்த புத்தியினாலும் பரிசுத்தம் என்கிற அந்த ஜீவிதத்தினாலும் அந்த சீயோனுடைய பூர்ண வடிவமுள்ள அழகுள்ள அந்த சீயோனை போல மாறினா ஆண்டுடைய வருகையில் அந்த சீயோன் மன இடத்தில் சேரக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கணும். நிலைத்துலையா. இன்னும் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 பேதருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு. அப்போ எது இது அழியாதுங்கிறாரு. நம்ம அலங்காரம் எல்லாம் அழியதா இல்லையா? சில பூ போடுவாங்க, அது அப்படியே பெர்மனண்ட்டாக இருக்குமா? அது காஞ்சிடும். எந்த மேக்கப் பட்டாலும் அது அது ஒரு நாள் போயிடும். ஆனால் இங்கே அழியாத ஒரு அலங்காரத்தை சொல்கிறார். அலையா. நம்ம விரும்புவது அழிந்து போகிற அலங்காரத்தை நம்ம விரும்புகிறோம். ஆனால் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது அழியாத அலங்காரம். எது வரையும்? பரலோக ராஜ்யம் வரையும் போகணும். அழியாத அலங்காரமாகிய எது அலங்காரம்? சாந்தம். ஒரு அலையா. சாந்தம் உள்ளவர்கள் பைபிளை வாசுவோம். அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். சாந்தமாக நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா அவங்க நிறம் எப்படி இருக்கட்டும், எவ்வளோ நல்லவங்க. ஒரு அலையா. அதுதாங்க அழகு. அதுதான் அழியாத அழகு. அதுதான் சீயோனுடைய அனுபவத்தை நம்ம கொண்டு வர்றோம். சிலர் நல்லா இருப்பாங்க, வெள்ளைக்காரன் மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்க படுற கோபத்தை பார்த்தானா நம்ம அவங்க நல்லவங்களை அழகை பார்க்க முடியுமா? ஆக அந்த சாந்த குணத்தை சொல்றாரு. அழியாத அலங்காரமும் சாந்தமும் அமைதியுள்ள ஆவிங்க. அமைதியாக இருக்கணும். டென்ஷன் ஆகும். அமைதியுள்ள ஆவியும் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமும் உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுளுங்கிறார். விலையேற பெற்றதுன்ற ஒரு அலையா. சில இருக்கிறவங்க நகை போடுவாங்க, வீட்டில் இருக்கிறதெல்லாம் அள்ளிட்டு வந்து அதான் ஆண்டவர் பிரியம் இல்லை. இதைத்தான் சொல்றார்.
இதுதான் அந்த சீயோன், பூர்ண வடிவமுள்ள அழகான சீயோனை போல சாந்தமும் அமைதலும் உள்ளத்தில் மறைந்திருக்கிற அந்த குணமும், அதுதான் அலங்காரம். அது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதுன்றார். அலே சொல்லலே அலுயா, கையில் வச்சுங்களே அலுயா. நம்ம இதை ஸ்ரீகள் மாத்திரம் எழுதப்படலை, எப்போதும் அந்த சைடு தான் நினச்சக்கூடாது. சபைக்கு எழுதுகிறார். நமக்கு ஸ்ரீ என்றால் இன்னொரு வகை சபை என்று அர்த்தம். ஆகவே நமக்கு எழுதுகிற, நமக்குள்ளே மறைந்திருக்கிற சாந்தம் அமைதியில் அந்த குணங்கள் இருக்க, ஒருவேளை நம்ம அலங்கோலமாக வெளிப்பார்வை தோன்றினாலும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவளாக இருக்கிறோம். அலே சொல்லலே அலுயா. சிலருக்கு பார்க்கக்கூடிய முகங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் அதை விலையேற பெற்ற அழகாக பார்க்குறார். அதுதான் சீயோனுடைய அந்த குணங்களின் படி வாழணும் அப்படின்னு சொல்கிறார். அது ஒரு வசனத்து கூட நீங்கள் சங்கீதம் 45ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 45, 10, 11. இப்போ சொல்லுங்க, நமக்கு சொல்கிறார், குமார்த்தி கேள், நீ உன் செவியை சாய்த்து நான் சொல்றதை சிந்தித்துக்கொள், உன்னுடைய ஜனத்தையும் உன் தகப்பனை விட்டு மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில பிரியப்படுவார், அவரே உன் ஆண்டவர், அவரை பணிந்து கொள். அலே சொல்லையா. அப்ப என்ன சொல்றாரு? நீ மறக்கணும், மறக்க வேண்டியவைகளை, உன் தகப்பனையும் உன்னுடைய தேசத்தை நீ மறந்து விடு, அப்பொழுதுதான் ராஜா உன் அழகிலே பிரியப்படுவார். அலேச்சுங்கலையா. அப்போ அப்படி என்ன? உலக காரியத்தை சிநேகிக்க கூடாது. உலகத்தருகிற அல்லது ஏதாவது ஒரு ஆசீர்வாதம், உலக ஆசை, நமக்கு அது ஆவிக்குரிய ஆசை, உலகத்தில் வரக்கூடிய இன்பமான காரியங்களை அதை வெறுத்து விட வேண்டும். தகப்பன் என்பது என்னன்னா, நாம் ஒரு காலத்தில் அந்த சிந்தனையில் செய்கிற அந்த பாவம் எதுவானாலும் அவைகளெல்லாம் வெறுத்து விட்டு நீ வந்தால் அந்த மகிமின் ராஜா, அந்த ராஜாதி ராஜா நம்ம அழகில பிரியப்படுவார். அலே சொல்லலையா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அந்த எகிப்தையும் மறக்கலை, அந்த தேசத்தையும் மறக்கலை. அதனால் அநேகருக்குள்ள கர்த்தர் பிரியமாக இல்லை, அவங்க அழகாக மாறலை, அதனால கானானுக்குள்ளே போக முடியல. ஆக நம்ம இந்த அந்த சீயோனுடைய அனுபவத்தை போல நம்ம அழகானவளாக மாறணும்னா இந்த அனுபவங்களிலே நாம் வாழ்வதற்கு அர்ப்பணிக்கிறோம். அல்லேலூயா. அடுத்தது சீயோன் என்பது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா, வாசி பாருங்க, ஒரு வசனத்தை நாம் எடுத்து நாம் வாசிப்போம். 146ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 146ஆம் சங்கீதம். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, தேவன் உன்னை நம்மளை சொல்றார், சீயோனே தலைமுறை தலைமுறையாக ராஜரீகம் பண்ணுகிறார். இப்போ சீயோன் என்பது ராஜரீகம் பண்ணுகிறார் இடம். அல்லேலூயா. அதாவது ஆளுகை செய்கிற இடம், அதுக்கு தான் அது அர்த்தம். அல்லது அரசாளுகிற இடம்தான் சீயோன். இப்ப நமக்குள்ள யார் ஆளுகை செய்கிறார்? நமக்குள்ள யார் ராஜரீகம் பண்ணுகிறார்? அல்லேலூயா. அப்போ தேவன் ராஜரீகம் பண்ணுகிறது நம்ம இடம் கொடுக்கணும். நம்ம இருதயத்தை சீயோனாகிய நம்ம அவர் அரசாள வேண்டும், அவரையும் ஆண்டு கொள்ள வேண்டும், அவரே ராஜரீகம் பண்ணி நம்மை நடத்த வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னு என்ன வரும்? ஜப ஜீவியத்தில் ஒரு வெற்றி வரும், விசுவாச வாழ்க்கையில் வெற்றி வரும், பரிசுத்த வாழ்க்கையில் வெற்றி வரும். ஆக எல்லா வாழ்க்கையிலும் அந்த இருதயத்திலும் ஆளுகிற அந்த தேவன் அவர் ராஜரீகம் பண்ணும்போது நம்ம எல்லாவற்றிலும் பூரணமாக ஜெயமாக
ஆசீர்வாதமாக நம்ம இருக்க முடியும். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த ஐம்புலன்களை அடக்கி, ஐம்புலன் தான் ரொம்ப முக்கியம். கண்கள், காது, செவி, இருதயம் எல்லாம் வந்துடும். இவைகளை உலக சிந்தனைக்கோ மாம்ச சிந்தனைக்கோ இடம் கொடுக்காம தேவனை வழிவிட்டு விலகுற நம்முடைய அவயங்கள் ஒன்று இடம் கொடுக்காம இதை அடக்கி ஆண்டு அந்த தேவன் ஆளுகை செய்வதற்கு நம்ம விட்டுட்டான்னா எதிர்காலங்களிலே நீங்களும் நானும் ராஜரீகம் பண்ண முடியும். அல்லேலூயா. பைபிள் அதான் சொல், நீங்க ராஜரீக கூட்டம். எப்போ ஆட்சி செய்கிறோம்? மற்றவர்களை நம்ம இருதயத்தில் நம்ம அடக்கிட்டோன்னா நாம் மற்றவர்களை 1000 வருஷம் சரி இயேசுவோடு கூட இந்த உலகத்தில் தேவன் கொடுத்த அந்த பொறுப்பின் நிமித்தமாக அவரை போல இந்த உலகம் முழுவதும் நம்ம ராஜரீகம் பண்ண முடியும். அல்லேலூயா. அதாண்டு சொல்ல, என்னோடு பாடுபட்ட என்னோட ஆளுகையும் செய்வேன். ஆக இதை அடக்கணும். இந்த மெயின் பகுதி இருதயத்தை அடக்கி அவரை நீங்கள் ஆளை விட்டுட்டீங்கன்னா நம்ம எதிர்காலம் நமக்கு இருக்கு. அல்லேலூயா. எதிர்காலம் நமக்கு எதற்கும் பயம் இல்லை. நாம் ஆளுவோம் தேசத்தை. அல்லேலூயா. ஃபாதர் பாடுறார், நமக்கு ஒரு எதிர்காலம். அவர் மாத்திரமல்ல, அவர் இந்த சீயோனில் ராஜரீகம் பண்ணால், நம்முடைய ஐம்புலன்களை அடக்கி இந்த பாவத்தை அடக்கி வாழ்ந்தால் நாம அவரோடு ராஜரீகம் பண்ணணும். அதற்கு தான் சொல்றாரு, அவர்கள் சியோன் மலையிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள் அப்படிங்கிறார். சேர்ந்தவர்கள் பாக்கியம் பெற்றாங்க. நம்ம அந்த பயணத்தில் போயிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. யார் யார் எவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்கன்னு ஆண்டுக்கு தான் தெரியும். சிலர் இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியாது. சிலர் பாதி வழி வந்திருக்கலாம். சிலர் அந்த வாசல் படியில் நிற்கிற அளவு இருக்கலாம் ஆண்டுடைய வருகை. அதனால் நம்ம எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை நம்ம அறிந்து நம்ம ராஜரீகம் பண்ணுகிற தேவனுக்கு நம்ம ஒப்பிடுக்கணும். அல்லேலூயா. இதை நம்ம அடிக்க ஆளலைன்னா சாத்தான் நம்மை ஆளுவான். சாத்தான் ராஜரீகம் பண்ணிடுவான். அவன் ராஜரீகம் பண்ணான்னா நாம் சுதந்திரிக்க முடியாத அளவுக்கு தடை செய்வான். அல்லேலூயா. உலகத்தை ஆளவே கூடாது. ஆக இயேசு கிறிஸ்து ராஜரீகம் பண்ணுவதை போல அவர் நம்மை ஆளணும். அல்லேலூயா. இப்போ ரோமருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை கூட வாசிங்க. 5 அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் எது ஆண்டுச்சான்? நமக்குள்ள மரணம் தான் ஆண்டு கொண்டு இருக்க கிருபையின் பரிபூர்ணத்தை, நீதியான ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அது முரலே சொல்லலேலுயா. அப்போ நம்ம ஆளுவோம். அதான் ஆளுவோம் தேசத்தை. இப்போ யாரெல்லாம் ஆண்டுங்க அது வேற விஷயம். நாம் ஆளக்கூடிய ஒரு நேரங்கள் வரும். அப்போ சியோனாக மாறணும். அவர் ராஜரீகம் பண்ணுவதை போல அவர் ராஜரீகம் பண்ணுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அந்த குணதிசயங்கள் கீழ்ப்படிதல் இருக்கணும். பரிசுத்தமாக வாழும்போது தேவன் அப்படி செய்கிறவராக இருக்கிறார். இப்போ நல்ல கவனிங்க. சங்கீதம் 48:2 நீங்கள் வாசித்து பாருங்க. 48:2 சங்கீதத்தில் சியோன் என்பது வட திசையில் உள்ள சியோன் பர்வதம், அது படிப்பமான அழகான ஸ்தானமும் சர்வ பூமியினுடைய மகிழ்ச்சியா இருக்கிறது. அதுதான் மகாராஜாவின் நகரம். அல்லேலூயா. 3வது சொல்றாரு, சியோன் என்றால் மகிழ்ச்சி நிறைந்த இடம். அப்ப நம்ம எப்போது என்ன செய்யணுங்க? மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற மகிழ்ச்சி கிடையாது. மகிழ்ச்சிக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா சந்தோஷமாக இருங்க.
நீங்கள் மோசே சொல்லும்போது அநித்தியமான உலக சந்தோஷம் அப்படிங்கிறான். உலகத்தில் சில சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்குது. சிலரை பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டருக்கு போய் கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியாக இருப்போன்னு போவாங்க, கொஞ்ச நேரம் வரும்போது முகம் வாடி வருவாங்க. அதற்காக உலக ஜனங்கள் சில காரியங்கள் போவாங்க, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு சர்க்கஸ் கம்பெனிக்கு போவாங்க, சில கடலுக்கு போவாங்க, அப்படியே ஜாலியாக இருந்துட்டு வரலான்னு. ஆனால் அவைகளை கர்த்தர் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. அதெல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் நம்ம எப்போது நம்ம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்ம கற்றுத்தருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எங்கே மகிழ்ச்சி அப்படின்னா ஆலயத்தில் மகிழ்ச்சி. ஆலயத்துக்கு போவோம் என்கிற மாத்திரத்தில் நான் மகிழ்ச்சியாக இருந்தேங்கிறார். இன்றைக்கெல்லாம் நீங்கள் இந்த யூடியூப்பில் பட்டிமன்றம் நகைச்சுவை அப்படின்ட்டு வாய் விட்டு நீங்கள் சிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 15 வருஷம் உங்களுக்கு அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க. பைபிளையே நம்ம சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி அப்போஸ்தலர்கள் எழுதி வச்சுட்டாங்க. அல்லேலூயா. பிலிப்பில் என்ன சொல்ல, எப்போதும் நீங்கள் என்னங்க சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா. எப்போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கண்ணா. எப்போ நமக்கு நிறைவாக வரும்போதானாலும் அல்லது ஒன்றுமே நம்ம விட்டு விலகி எல்லாமே போனாலும் அந்த சூழ்நிலை மகிழ்ச்சியாக இருக்க சொல்றாரு. ஆப்புக்கு சொல்றாரு, அத்தி மரம் துளிர் விடாமல் போனாமலும் ஒலிவு மரத்தில் பல நற்று போனால் திராட்சை செடியில் கனி இல்லாமல் போனாலும் தொழுவத்தில் மந்தையில் மாடு ஆடு முதலற்று போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அல்லேலூயா. அப்போ அந்த அனுபவம் நமக்கு வேணுங்க. அது உலகம் முழுவதும் மகிழ்ச்சி தருகிற இடம்தான் சீயோன். இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? மகிழ்ச்சியாக இருக்கணும், மற்றவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தணும். அல்லேலூயா. ஒரு குடும்பம் என்பது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். சந்தோஷமாக நீங்கள் பேசி பாருங்க, ஒரு வியாதி மாறும். சும்மா எப்போ பார்த்தாலும் இந்த பாம்பு கீரி மாதிரி இருந்துட்டீங்கன்னா அந்த சீயோனாக மாற முடியாது. 1000 கஷ்டம் இருக்கலாம், என் கூட நீங்கள் பிரயாணம் வந்தால் தெரியும், அவ்வளோ எல்லாம் சிரிக்க வச்சுட்டு தான் போயிட்டே இருப்பேன். அல்லேலூயா. அப்போ மகிழ்ச்சியாக இருக்கணும். நான் எல்லா இடத்துல அப்படி இருக்க மாட்டேன், சில இடத்துல நம்ம சைட்டாக அப்படி போயிடுவேன். ஆனால் மகிழ்ச்சியாக இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேதம் நம்ம கற்றுத்தருகிறது. அதான் பவுல் சொல்லும்போது, நான் வாழ்ந்திருக்கிறது தாழ்ந்திருக்கணும், நம்ம எல்லாரும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. எப்போது நீங்கள் மகிழ்ச்சி இருக்கணும், சிரிச்சிட்டு இருக்கணும். ஆவிக்குரியவைகள் எப்போது இந்த குடும்பங்களிலே மகிழ்ந்து முகமலர்ச்சியாய் சந்தோஷமாய், அப்பதான் அந்த நித்திய மகிழ்ச்சிக்குள்ள நித்திய சந்தோஷத்திற்குள்ள அந்த சீயோன் மலையின் இடத்துல நம்ம சேரக்கூடிய அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம எங்கங்க சிலர் சொல்லுவாங்க, கல்யாண நாளில் தான் மகிழ்ச்சியாக இருந்தேன், ரொம்ப வருஷம் ஆச்சுங்க மகிழ்ச்சி இல்லைன்னு. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கு. அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் நம்ம அழைச்சிருக்கிறார். இருக்கும்போது மகிழ்ச்சின்னா உலகத்தானுக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. சங்கீதத்தில் துன்மார்க்கன் செழிக்கும் போது அவனுக்கு மகிழ்ச்சி தான் இருக்கும், அது நிரந்தரமாக இல்லை. அவனை பார்க்கல, இருந்த இடமே காணாமல் போயிடும். ஆனால் நம்ம நீதிமான்கள் பரிசுத்தமான்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா. இங்கேருந்து பார்த்தாலே தெரியும், சில முகங்கள் ஏதோ அந்த மரண வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. சபைகளில் நம்முடைய கஷ்டத்தை வெளியே தெரியாமல் எப்போதும் முகம் மலர்ந்து, அதான் சொல்கிறார், முகம் மலர்ந்து ஃபாதர் பாடின வண்ணமாக ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஆக மகிழ்ச்சி உள்ள இடமா நமக்கு நிரந்தரமாக எப்போ நமக்கு மகிழ்ச்சி தரும்? ஒருவன் தன்னுடைய பாவத்தை மனந்து அறிக்கட்டே வராம பாருங்க, அப்பவே மகிழ்ச்சி ஆரம்பிக்கும். ரெண்டாவது எங்க நமக்கு வரும் அப்படின்னா, அவன் ஞானஸ்நானம் எடுத்து அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. பைபிளில் இருக்கு இல்லையா, ஒரு பாவி ரட்சிக்கப்பட்டால் பரலோகத்தில் மிகுந்த அப்படி சொல்கிறார்.
இன்னொரு வசனம் இருக்கு இல்லையா, பரலோக ராஜ்யம் என்பது புசிப்பு குடிமேல பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற, அடுத்தது அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் போது ஒரு மகிழ்ச்சி வரும். ஆக இந்த மகிழ்ச்சி தொடர்ந்து தொடர்ந்து இது வெற்றியாக மாறி இன்னொரு மகிழ்ச்சி, நமக்கு பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா? இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்கிற மகிழ்ச்சி. அல்லேலூயா. நான் இந்த வசனத்தின்படி இந்த சீயோன் மலை இடத்த சேர்வேன். எனக்காக 2000 வருஷமா கட்டப்பட்ட இந்த இடத்தை நான் பார்க்க போகிறேன். என் தேவனோடு சதா காலம் கூடவே இருக்கிறேன் என்கிற அந்த மகிழ்ச்சி, அதை அளவிட முடியாத மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியோடு நம்ம இருக்கணும். அல்லேலூயா. எப்போது என் இயேசு வருவார் என்கிற அந்த மகிழ்ச்சி நம்ம இருக்கும். வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம். பார்த்தீங்களா, சந்தோஷப்படணும். இங்கேயே மகிழ்ச்சி இல்லைன்னா அங்கே எப்படி போக முடியும்? நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து, வேற களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியோட கல்யாணம் வந்தது, நம்மளை தான் சொல்ல, அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ணினார் என்று சொல்லி செல்ல கட்டேன் மான மெல்லி வஸ்திரம் கொடுக்க தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டது. அந்த மல்லி வஸ்திரம் பரிசுத்தவான் என்கிற. அப்போ அங்கே தான் மகிழ்ச்சி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும். வியாதி நேரத்துலையும் பாடணும். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் மகிழ்ச்சியாக இருக்கணும். நம்மளை பார்க்க ரொம்ப ஆச்சரியம், என்ன வந்தாலும் அப்படி இருக்கிறத நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். மகிழ்ந்தே நம்ம கலைக்கணும். ஆண்டுடைய வருகை தான் நித்திய மகிழ்ச்சி. அல்லேலூயா. என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 56 51 65 1 2 வாசி பாருங்க. 65ஆம் சங்கீதம் 1 2 வாசிங்க. தேவனே, இப்போ அந்த சீயோனிலே துதியானது உமக்காக அமைந்து. அப்போ சீயோனு தன்மை என்ன சொல்லுங்க பாப்பா? அமைந்து காத்திருக்கிறது, செலுத்தப்படும் ஜெபத்தை கேட்க போதும். அப்போ இதில் என்ன அர்த்தம்னா, சீயோனில் என்னத்தான் இருக்கா? துதியானது அமைந்து காத்திருக்கு. அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் செய்யணும்னா என்னத்தான் செய்யணும் சொல்லுங்க? என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். இங்கேயே நம்ம துதிக்கலை, அந்த அனுபவம் இல்லைன்னா அங்கே எப்படி போக முடியும்? மனதார அது எப்படி தான் நீங்கள் சிலர் இருக்கிறாங்கன்னு தெரியல, ஒரு தோத்திரம் கூட பண்ணுறது. அவரும் சங்கீதத்தில் நிறைய பேசுகிறாரு, நாங்களும் செய்தல் நிறைய பேசுகிறோம். அது என்னமோ உங்களுக்கு அது மனம் வரல. ஒரு அல்லேலூயா, சத்தமாக சொல்களேலூயா. நல்லா துதி இருக்கணுங்க, அந்த ஆவிக்குரிய தன்மை இருக்கணும். அப்போ தான் அந்த துதி நிறைந்த இடத்திற்கு போக முடியும். அல்லேலூயா. இந்த வசனத்தை பல முறை நம்ம சொல்கிறோம். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதிய. அப்போ எனக்கு இன்னொரு அர்த்தம் எனக்கு அது புரிந்தது. இது எதை சொல்கிறாருன்னா, வீட்டிலேருந்து புறப்பட்டு தெய்வ ஆலயத்தில் வரும்போது துதியோடு வரணும். ஒரு அல்லேலூயா. எப்படி வரணும்? துதியோடு வரணும். ரெண்டாவது சொல்கிறாரு, இங்கே துதிக்கிற ஜனங்க சியோன் மலையிடத்தில் சேரும்போது துதியோடு வரணும். அல்லேலூயா. அங்கே அந்த துதி நிற்காது, தொடர்ந்து நம்ம வாழ்நாள் முழுவதும் அவரை துதி செலுத்துகிறோம். அதான் நம்ம பார்த்தா, துதி செலுத்த கடவும் வாருங்கள். ஒரு அல்லேலூயா. அங்கே துதிக்காத ஜனங்க எப்படிங்க அங்கே போக முடியும்? பாடுறோம், கர்த்தரையே நான் என்ன செய்வேன்? துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வாரத்தில் ஒரு நாள் நம்ம துதிக்க முடியல. 1000 சோத்திரமே, கோடா கோடி சோத்திரமே, பாடலை பார்த்தா பயங்கரமாக இருக்கும். ஒரு சோத்திரம் வெளியே வருது இல்லை. ஒரு அல்லேலூயா. எக்காலத்தில் கர்த்தரை சோத்தரிப்பேன்.
எந்த காலத்தில் ஸ்தோத்திரம் பண்ணாங்க தெரியல. ஆக துதிக்கிற இடம் அந்த குணங்கள் நமக்கு இருக்கணுங்கிறாரு. அல்லேலூயா. துதிப்பதற்கு வெக்கமே படக்கூடாதுங்க. துதிக்க தேவனை எவ்வளவு அழகாக இந்த இடத்துல துதிக்கிறோமோ, அந்த சீயோன் மலையிடத்தில் சேர்ந்த பின்பு ஆண்டவரை யுக யுகமாக நம்ம துதிக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் அந்த குணங்கள் இல்லை, அந்த சுபாவம் இல்லை அப்படின்னா எப்படி நம்ம அதை சீயோன் மலையிடத்தில் நம்ம சேர முடியும்? நினச்சி பாருங்க. எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வருது. ஸ்கூலில் படிக்க எல்கேஜி, இந்த 1ஆம் வகுப்பு 2வது வகுப்புன்னா வாத்தியாரோ டீச்சரை போர்டில் எழுதுவாங்க. அப்படின்னா எல்லாம் 50 பேர் என்ன செய்வாங்க? அப்படிமா. அடுத்த எழுதுறவர் சொல்லுங்க அங்கே சொல்றதெல்லாம் இப்போ அப்படித்தான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. ஒரு ஆளே சொல்லலே எல்லாம் தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு. அப்படின்னா 32 பல்ல காட்டி பசங்க ஈம்பாங்க. அப்படின்னா அப்படி தானே நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அப்படி தான் நம்ம கதை. இப்போ சபை அப்படி ஆகிப்போச்சு. தோத்திரம் பண்ணுங்க. தேவனை அதிகமாக நாம் துதிக்கிற இடம்தான் செய்யும். அல்லேலூயா. ஆக அந்த துதிக்கிற அனுபவம் எப்போது நம்ம ஆண்டவரை துதிக்கணும். அதை நம்ம மறந்து விடுகிறோம். அதை ஞாபகப்படுத்தி ஆண்டு சமூகத்தில் நாம் துதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அந்த இடத்துல நாம் வாசித்தோம். சீயோனிலே துதியானது. யூதாவின் புஸ்தகத்தில் ஒரே அதிகாரம்தான். 25வது வசனத்தை வாசிங்க. 25வது வசனம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் ஆகிய நம்ம இரட்சகராகிய தேவனுக்கு கனமும், பார்த்தீங்களா, எல்லாவருக்கு தான் கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் உண்டாவதாக துதிக்கணும். அல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்தை எல்லாமே அவருடைய அதிகாரம் என்று சொல்லி சொல்லி நம்ம துதிக்கணுன்றாங்க. நம்ம வீட்டிலேருந்து வரும்போதே முறுமுறுத்து ஒன்று சண்டை போட்டு வந்தாங்க எப்படி துதிக்க முடியும்? துடிச்சு பாருங்க, சண்டை தூரமாயிடும். அல்லேலூயா. மன கஷ்டமாக மாறிடும். ஆக தீர்மானம் பண்ணோம். இந்த பாஸ்ட் இவ்வளோதான் சொல்லியிருக்கிறாரு, நம்ம சொல்லலையா? இனி நம்ம பாஸ்ட் நம்ம பார்த்து வெக்கம் அடையத்தக்க நாங்கள் இன்னும் துதிப்போம். அல்லேலூயா. அப்படி துடிச்சிங்கன்னா தேவ மகிமை இறங்க வரும். சீயோன் மலையிடத்தில் நம்ம சேரக்கூடிய பாக்கியத்தை. இதை 2 வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கிறோம். நிறைய இருந்தாலும் அங்கே ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். எங்க திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள், போதிப்பார், நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து ஒரு அல்லேலூயா. வசனம் வெளிப்படுகிற இடம், சத்தியம் வெளிப்படுகிற இடம் சீயோன். அல்லேலூயா. வேதம் வெளிப்படும். நம்ம வேதத்தின்படி நடக்கிற உத்தமத்தார்கள் பாக்கியம். ஒரு பக்தன் அழகாக சொல்வான், வேதத்தை நீ சுமந்தா அவர் உன்னை சுமப்பார். அல்லேலூயா. ஆகவே வேதத்தில் இருக்கிற சத்தியத்தின்படி வாழ்கிற தேவ பிள்ளைகள் தான் சீயோன். வேத வசனத்தின்படி வாழ்கிற தேவ பிள்ளைகள் தான் சீயோன். அவர்கள் தான் அந்த பரலோகமாகிய அந்த சீயோனுக்குள்ளாக சேர்த்து கொள்ளப்படுவார்கள். இதில் அதிகமாக இப்போ நேரம் வேற ஆச்சு. அடுத்த ஒரு வசனத்தை நம்ம வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 33:5 வாசிங்க. ஏசாயா 33:5. கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமா இருக்கிறார். அது ஆங்கில பைபத்தில் நியாய திருப்பினாலும் இப்ப என்ன அர்த்தம்? அந்த தன்மை என்ன? நியாயம்,
நீதி. அப்படின்னா நமக்குள்ளே நாய் இருக்க வேண்டும். அல்லே சொல்லலேலுயா. சங்கீதத்தில் அந்த பொல்லாதவன் மேலே நாய் கேடு செய்யாது. அப்போ நமக்குள்ளே இருக்கிற நீதி சரியான நீதியா? நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ராபோதனத்தில் நம்மை நாமே நிதானித்து நியாயத்தீர்ப்போமானால் நலமா இருக்குமா? நம்ம அடுத்த நாள் தான் நியாயத்திருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? நீதி நியாயத்திற்கும் நம்மளை நம்ம அந்த நியாயமாய் நடந்தால் அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சீயோன் மலை இடத்துல வந்து சேர்ந்தீர்கள். அல்லே சொல்லுங்களேலுயா. அந்த எபிரேய நிருபத்தில் அந்த வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும். அப்போ அது என்ன பேருங்க அடுத்தது? எல்லாம் ஒன்று தான். ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திலும். அங்கே எவ்வளோ இருக்காங்களா? 1000-10,000 தேவத்துடத்திலுக்கும் இருக்கிற முதல் பேனாறுகளில் சர்வ சங்கமாகிய சபை. முதல் யார்? முதல் பலன் யார்? இயேசு தான். இயேசு இந்த உலகத்தை விட்டு மரித்து 3ஆம் நாள் இழந்து முதல் பலனாக பரலோகம் சென்றார். அலே சொல்லுங்களேலுயா. முந்தின பரிசுத்தவான்கள் எல்லாம் அங்கே இருந்திருப்பாங்க. அங்கே சர்வ சங்க சபை. நம்ம போகிறது பெரிய சபை. அலே சொல்லுங்களேலுயா. இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க பெரிய மெகா சபை. மெகா இது அல்ல. பரலோகத்தில் சர்வ சங்க சபை தான் மெகா சபை. ஒரு அலே சொல்லலேலுயா. அந்த இடத்திற்கும் அடுத்தது யாவருக்கும் நியாயாதிபதிக்கிற தேவனை எடுத்திருக்கும் பூர்ணமாக்கப்பட்ட நீதிமன்கள். பழைய ஏற்பாட்டு கால நீதிமான்கள் எடுத்திருக்கும் ஆவிகள். அவங்க சொல்கிறாங்களே பலிபீடத்தை எப்போ எங்களுக்காக பழி வாங்கன்னு இந்த பலிபீடத்தில் சிங்காசனம் கேட்குறாங்களே அவங்களை எடுத்திருக்கும் புதிய உடன்படிக்கைய மத்தியஸ்தராக இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலின் ரத்தம் பேசுவதை பார்க்கலும் நன்மையானவளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கும் ரத்தத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். ரலே சொல்லலேலுயா. அப்படி நம்ம வருகை போய் அன்று சொன்ன எவ்வளோ மகிழ்ச்சி. அதுதான் சீயோன் மலையினிடத்தில் வந்து சரி. நம்ம நோக்கம் அப்படி இருக்கணும். அப்படியே எழும்புவோம். எழும்பி ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எதிலெல்லாம் நம்ம இடவழி நிற்கிறோமோ, ரூட்டை மாறிட்டோமோ, அல்லது ஆவிக்குரிய விஷயத்தில் தூங்கி நிற்கிறோமோ, எந்த இடத்துல பாவம் செய்து விழுந்திருக்கிறோமோ, எல்லாம் தேவ சித்தம் இல்லாமல் இருக்கிறோமோ, இந்த அனுபவத்தின்படி வாழ்வதற்கு எல்லாம் அர்ப்பணித்து இப்போ சொன்ன வசனத்தின்படி எல்லாம் கொண்டே சோத்திர பண்ணுங்க. சோத்திரம். பிதாவாகிய தேவனை நாம் சோத்திர பண்ணுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோத்திர பண்ணுவோம். நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தின பரிசுத்த ஆவியானவரை சோத்திர பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் சீயோன் மலையிடம் சேர்ந்தீர்கள் என்கிற ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை எங்களுக்கும் சபையாருக்கும் கேட்கிற யாவருக்கும் கற்றுத்தந்து அந்த சீயோனுடைய அனுபவங்கள் குணாதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையில் இறந்து அந்த பரம சீயோனுக்கு வருவதற்கு எங்களை தகுதிப்படுத்த போவதற்காக வீடு சேர்கிற வரை உடைய பாதுகாப்பை தந்து நடக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆத்துமாவே கர்த்தரே, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல புகழ் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியமும் சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவங்களோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகும் சதா கால என்றென்று நம்மோட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரும் ஆஸ்வதிப்பதாக.